அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, பிஸ்மில்லா. இங்கே வெள்ளை சாதம் இருக்குது. இங்கே வந்து பச்சை பருப்பு, பச்சை கீரை, தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்குறோம். இது வந்து புளிச்சக்கீரை சிக்கன் போட்டு ஆக்கியிருக்கிறேன். இது அரபியில் வந்து முளக்கைன்னுவாங்க. இது சுகர்காரங்களுக்கு, புள்ள பெற்றவங்களுக்கு, பிபி, கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்குலாம் இது அவ்வளோ நல்லது. இது அரபியில் வந்து முளக்கைன்னுவாங்க, நம்ம தமிழில் புளிச்சக்கீரைன்னுவோம். அரபியில் இதை 2 பேர் சொல்லுவாங்க, ஒன்று கற்கடை இல்லைன்னா புளிச்சக்கீரை. சூப்பராக இருக்கும். சிக்கன் போட்டு ஆக்கியிருக்கிறேன் பாருங்கள். இது முட்டை அவிச்சிட்டு வறுத்து வச்சுருக்குறேன். இந்த ஸ்வீட் மெலன் வெட்டி வச்சுருக்குறேன். வாங்க, பிஸ்மில்லா, எல்லோரும் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். இது இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கீரை கிடைக்கும். இது அரபியில் வந்து முளக்கைன்னுவாங்க. அதை வாங்கி போட்டு நல்லா கொஞ்சம் சிக்கன் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு, அப்புறமா இந்த கீரையை பொடிசாக நறுக்கியும் போடலாம். ஆனால் நறுக்கி போடுறத விட மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி இதை எடுத்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேஜின்னு ஒன்று இருக்குது, ஒரு சின்ன பேக்கெட்டு, அது போட்டிருக்கிறேன். உப்பு போடல, அது மட்டும்தான். இந்த பருப்பு கூட்டில் கொஞ்சம் நெய்யை விட்டு சாப்பிட்டா அமிர்தமாட்டம் இருக்கும். சூப்பர். வாங்க, பிஸ்மில்லா. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போன்னு சொல்லிட்டேன். இது அரபியில் பேர் தான் முளக்கை, நம்ம தமிழில் சொல்கிறது புளிச்சக்கீரை கறி. ஆந்திராக்காரங்களாம் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். சுகர்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் உடம்புல உள்ள குளிர்ச்சி தன்மை இது ரொம்ப கொடுக்கும். இந்த கீரையும் உங்களுக்கு தெரிஞ்சது தான், தண்டுக்கீரை வாரத்தில் 1 நாள் 2 நாள் சேர்த்துனா போதும். ஏன்னா இந்த தண்டு இல்லாமல் சேர்த்தணுமா டெய்லியும் கூட சேர்த்தலாம். அந்த தண்டோடு சேர்த்தணுமா நமக்கு முட்டி வலி வரும். அதனால் தண்டு இல்லாமல் சேர்க்கணும் இந்த கீரை. வாங்க, பிஸ்மில்லா, சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க, சாப்பிட்லாம்.